அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம ஒரு அற்புதமான, யாருமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, மாசி மகம். இந்த மாசி மகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 2026 மகாமகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போது இந்த மாசி மகம்னாவே நமக்கு சிந்தனைக்கு வருவது என்னென்னா மகாமக குளம் கும்பகோணம் தான் நம்ம மாசிக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இதில் மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் மட்டும்தான் விசேஷமா அப்படின்னா இல்லைங்க. ஒவ்வொரு புனித நதிகளிலுமே நீராடக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக, ஆற்றல் வாய்ந்ததாக, எல்லா நீர்நிலைகளும் புனிதத்தன்மையோடு விளங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மகம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் மாசி மகத்தன்று நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இதோட இந்த மாசி மகத்தினுடைய மற்றொரு விசேஷம் என்ன அப்படின்னா, பார்வதி தேவி தக்ஷன் மகளாக அவதரித்த அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த மாசி மக நாள். மகம்னாவே பித்ருக்கள்னு அர்த்தங்க. இவங்களுடைய அதிதேவை, மக நட்சத்திரத்தின் அதிதேவதை யார்? பித்ருக்கள். இந்த பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறது இந்த மாசி மாதம். சரி, இதில் உள்ள ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நீர்நிலைகளில், புனித நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களை நினைத்து தர்ப்பணங்கள் கொடுக்கும்போது அதனுடைய மகத்துவம் அலாதியானது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான என்னுடைய வாழ்க்கையில் போன வருஷம் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி இங்கே குறிப்பிடுறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மேலவாஞ்சூர் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அங்கே காந்தியாயினி அம்மன், பச்சைவாளி அம்மன் அருள் சக்தி பீடம் உண்டு. அங்கே பிரம்ம தீர்த்த குளம், 25,000 அடி பரப்பளவில் பிரம்ம தீர்த்த குளம், நடுநாயகம், அந்த குளத்தின் நடு மையத்தில் பிரம்மர் சரஸ்வதி தேவியோடு இருக்கக்கூடிய ஒரே அற்புதமான ஒரு ஆலயம். இது துணையோடு இருக்கக்கூடிய ஆலயம். எல்லா இடத்துலையும் கோஷ்டத்தில் பிரம்மர் இருப்பார், சுற்றுப்பகுதிகளில் பிரம்மன் தனித்து இருப்பார், சரஸ்வதியோடு இருக்க மாட்டார். ஆனால் இந்த ஆலயத்தில் சரஸ்வதி தேவியோட கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கும் நம்மளுடைய விதியை மாற்றுவதற்கும் உகந்த நாயகியாக அங்கே பிரம்மாவும் சரஸ்வதியும் சேர்ந்து இருக்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த குளத்தில் அந்த முன்னோர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வழிபாடு உண்டு. ஒவ்வொரு மாசி மகத்தன்றும் நான் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிடுவேன். போன வருடம் தீபம் மட்டும் ஏற்றலான்னு சொல்லி குளத்தில் அந்த முன்னோர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றுறதுக்காக குளத்தில் இறங்கும்போது ஒரு ஆள் பிடிச்சி குளத்தில் முக்கி நம்மளை எழுப்பி விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்கே நடந்தது. ஒரே ஒரு இதுதான், கீழே சல்லுன்னு கீழே ஒரு மூழ்கி மேலே தூக்கி விட்ட மாதிரி மேலே எழுந்திருச்சேன். எழுந்ததுக்கப்புறம் தான் அந்த தீபத்தையே ஏற்றினேன். ஏன்னா மாசி மகத்தில் நீராடுறது சிறப்பு. நம்ம என்ன காலையிலே வீட்டிலேயே குளிச்சுட்டு போயிட்டோமே, நம்ம இன்றைக்கி என்னத்தை நீராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபத்தை மட்டும் ஏற்றலான்னு நினைக்கும் போது, இல்லை நீராடினால்தான் உனக்கு புண்ணியம்னு சொல்லி அந்த இறைவனே நம்மளை நீராட வச்சு அனுப்பினதாக தான் நான் பார்த்தேன். அந்த மாதிரி அற்புதமான ஒரு நாள் மாசி மகம். அதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஊரில் உள்ள ஒரு ஆலயங்களில் உள்ள நீர்நிலைகளில் அந்த கங்காதேவியை மனசில் தியானித்து, உங்கள் முன்னோர்களை தியானித்து அந்த நீர்நிலைகளில் மூழ்கி எழுந்திருந்து நீங்கள் இறை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பிரம்ம தீர்த்த குளத்தில் மோட்ச தீபம் ஏற்றி உங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்துங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு தடையாகுது, என்ன காரணம்னு தெரியலை, பித்ரு சாபம் இருக்கா, முன்னோர்கள் சாபம் இருக்கா, எதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியலைங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாசி மகம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, கூடுதலாக இந்த வருடம் 2026 மாசி மகம் 2ஆம் தேதியிலேயே ஆரம்பிச்சிடுது. 2ஆம் தேதி காலையில் நட்சத்திரம் ஆரம்பித்து 3ஆம் தேதி காலை வரையும் இருக்குது. அந்த திதி, பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது? 2ஆம் தேதி சாயந்தரம் ஆரம்பித்து 3ஆம் தேதி சாயந்தரம் வரையும் அந்த திதியானது இருக்குது. அதனால் 2, 3 வாய்ப்பு இருக்கிறவங்க 2ஆம் தேதியோ அல்லது 3ஆம் தேதியோ போய் நீங்கள் நீராடி அந்த இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் முன்னோர்களை மனதார கும்பிடுங்க. தையில் தவறாமல், ஆடியில் அசராமல், மாசியில் மறக்காமல் நம்ம முன்னோர்களை நினைக்கணும்னு சொல்கிறது. இந்த மாசியில் மட்டும்தான் பௌர்ணமிக்கும் சிறப்பு, முன்னோர்களை வழிபடுவதற்கு அமாவாசைக்கும் சிறப்பு. மாசி அமாவாசையை மகாலயபட்சம்னு சொல்லுவோம். இந்த மாசி மகம் அப்படிங்கிறது பௌர்ணமியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். அதனால் இந்த வாய்ப்பை அமாவாசையில் தவற விட்டவங்க கூட இதில் தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களை கும்பிடுங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். நன்றி, வணக்கம்.